கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்புவோம். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே நம்மோடு கூட பேசுவாராக. நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஸ்தோத்திரம் எடுத்துக்கொள்ளுவோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் இந்த புதிய மாதம் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற சில திட்டங்களை ஆண்டவர் நம்மோடு கூட தெளிவாக தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் பேசுவாராக. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். பரிசுத்த வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். கர்த்தர் நமக்கு கிருபைகளையும் அபிஷேகத்தையும் ஆண்டவர் தருவாராக. ஸ்தோத்திரம். வாசிப்போமா? 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கையிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கையிலும் பிடித்து கொண்டு கர்த்தரின் பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைக்காக உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. நீர் பேசுகிற நேரம் ஆராதனையில எங்களை முழுவதும் உமக்காக நாங்கள் கொடுத்து ஆராதிக்கும் போது ஆண்டவரே ஸ்தோத்திரம், இப்பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்துக்குள் வந்திருக்கிறோம். பவுல் சொல்லிய வார்த்தைகளை கவனிக்கும்படி லீதியாளுடைய இருதயத்தை திறந்த ஆண்டவர், இந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேருடைய இருதயத்தை கத்தனை திறந்து இந்த 6வது மாத நீர் பேச வேண்டிய காரியங்களை தீர்க்க தரிசனமாக ஆணித்தரமாக எச்சரிப்பின் சத்தத்தோடு எங்களோடு நீர் பேச நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அடையினை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு கர்த்தரின் பட்டயம் என்னுடைய பட்டயம். கர்த்தரின் பட்டயம் உங்களுடைய பட்டயம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நல்லவராகவே ஆண்டவர் இருக்கிறார். வேதத்தில் அநேக சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்க முடியும். பலவீனமான பாத்திரங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி பலமுள்ள காரியங்களை ஆண்டவர் செய்கிற ஒரு நாட்களுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். நம்மை ஆண்டவர் அழைத்தது, நம்மை ரட்சித்தது, தேவ சபையில கொண்டு வந்து வைத்தது ஏதோ கடமைக்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் பாரம்பரியமாக வந்து ஆராதிப்பதற்காக அல்ல. நீங்களும் நானும் கர்த்தருடைய கையில் ஒரு பட்டயமாக பயன்படக்கூடிய நாட்களுக்கு தான் கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். பரிசுத்தம் வேதாகமம் முழுவதும் நீங்கள் பார்ப்பீன்னு சொன்னால் தேவனால் பயன்படுத்தப்பட்ட அநேகரை நீங்கள் பார்க்க முடியும். இவர்கள் எல்லாம் பலவான்கள் அல்ல, பலவீனர்களையே ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். வல்லவர்களை எல்லாம் தள்ளிவிட்டு எளிமையானவர்களை எல்லாம் கர்த்தர் எடுத்து இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய நாட்கள். பிரபுக்களை எல்லாம் ஆண்டவர் தள்ளிவிட்டு ஸ்தோத்திரம் இழிவானவர்களையும் அற்பமானவர்களையும் தேவன் தெரிந்தெடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு நாட்களுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிற காரியம் நீங்களும் நானும் தேவனுடைய கரத்திலே அவருடைய பட்டயமாக நீங்களும் நானும் பயன்பட வேண்டும் என்று சொல்லிதான் இந்த காலை நேரத்தில் இந்த 6வது மாதத்தில் கர்த்தர் தேவனுடைய சபையில கொண்டு வந்து நம்மை கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய சேனையிலே நீங்களும் நானும் தேவனுடைய பட்டயமாக பயன்பட வேண்டும். வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் அநேக சூழ்நிலைகளை குறித்து வேதத்திலே நாம் பார்க்க முடியும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே ஒரு பெரிய கோலியாத்தை வீழ்த்தக்கூடிய ஒரு சிறிய மனிதன் தாவீது, எல்லாராலும் அற்பமாக எண்ணப்பட்ட மனிதன், சொந்த குடும்பத்தாராலே ஒதுக்கி வைக்கப்பட்ட மனிதன், தகப்பனாலே ஸ்தோத்திரம் அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு மனிதனை கொண்ட ஆண்டவர் ஸ்தோத்திரம் சாதாரணமான காரியங்களை அசாதாரணமாக கர்த்தர் செய்து முடித்தார். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 14-15வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீண்டு சொன்னால் பெலிஸ்தியர்கள் ஆயிரக்கணக்கான பேர் சிம்சோனை நெருங்கின போது சிம்சோனை பயன்படுத்த ஆண்டவர் தெரிந்தெடுத்தது ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பு. ஒன்றுக்கும் உதவாத ஒரு எலும்பு.
அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு எலும்பு, யாருக்கும் பிரயோஜனப்படாத ஒரு எலும்பு. வேதம் சொல்லுகிறது, அபிஷேகம் பெற்ற சிம்சோனுடைய கையிலே அது எடுக்கப்பட்ட போது 1000 பெலிஸ்தர்களை கொன்று போட்டது. ஒன்றுக்கும் உதவாத தாடை எலும்பு அசாதாரணமான காரியங்களை செய்ய உதவினது. ஸ்தோத்திரம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை நீங்கள் பார்க்க முடியும். மறக்கப்பட்ட சிறுவன் ஒருவன், அவன் கையில இருந்த 5 அப்பம் 2 மீனை ஆண்டவருடைய கரத்தில கொடுத்த போது 5000 புருஷர்கள், ஏறக்குரிய 20,000க்கு மேலே உள்ளவர்கள் சாப்பிட்டு 12 கூட நிறைய ஆண்டவர் எடுக்க உதவி செய்தார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எல்லாராலும் மறக்கப்பட்டு இருக்கிறீர்களா? எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு இருக்கிறார். மறக்கப்பட்ட உங்களை கர்த்தர் மன்னர்களாக்கி பார்ப்பதற்காக இந்த காலை நேரத்தில் மத்தியில் வந்திருக்கிறார். அவருடைய கையிலே அவருடைய பட்டயமாக நாம் திகழ வேண்டும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே சொன்ன காரியம், அத்தனை பேர் தங்கள் நிலையிலே நின்று கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று ஆண்டவர் சொன்னார். எனக்கு ஆண்டவருடைய பட்டயம் என்னுடைய பட்டயம், என்னுடைய பட்டயம் என் ஆண்டவருடைய பட்டயம் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே பட்டயமாக நாம் மாற வேண்டும். இன்னும் நீங்கள் பார்க்க முடியும், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே 39வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால், தொற்கால் என்ற ஒரு மனுஷி, அவள் ஒரு சீஷி, தன்னுடைய கையில இருந்த ஒரு ஊசி நூலாலே பரிசுத்தவான்களுக்கு அங்கேயும் மேல் வஸ்திரங்களையும் செய்து கொடுத்து நற்காரியங்களை அவர் செய்து கொண்டிருந்தாளா? ஸ்தோத்திரம். வேதம் சொல்ல, ஒரு சிறிய ஊசி தபித்தாளுடைய கையிலே அது எடுக்கப்பட்ட போது அநேக பரிசுத்தவான்களுக்கு ஆடைகளை செய்யக்கூடிய பயன்படக்கூடிய ஒரு பட்டயமாக ஆண்டவர் பயன்படுத்தினார். ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிற கிதியோனுடைய பட்டயம். இந்த கிதியோன் ஒரு சிறிய மனுஷன் தான். மனசா கோத்திரத்திலே எளிய குடும்பத்தை சேர்ந்தவன். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால், வேதம் சொல்லுகிறது, அவன் தகப்பன் எல்லாருடைய வீட்டிலும் அவன் சிறியவன் என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் தம்முடைய கரத்திலே கிதியோனை கையில எடுக்க ஆரம்பித்தார். கிதியோனின் பட்டயம் கர்த்தரின் பட்டயம் என்று பரிசுத்த ஆவியானவரை சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அவர் என்ன சொன்னாரோ அதன்படி ஆண்டவர் செய்தார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிதியோனை தம்முடைய கரத்திலே எடுத்து பயன்படுத்தினார். ஒரு பெரிய வெற்றியை கிதியோனின் நாட்களில் பார்க்க முடியும். நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால், 40 வருஷம் தேசம் அமைதியாக இருந்தது கிதியோனுடைய நாட்களிலே. கர்த்தர் கிதியோனை அவருடைய பட்டயமாக ஆண்டவர் பயன்படுத்தின போது தேசத்துக்குள் ஒரு அமைதி. இன்னைக்கு எந்த ஒரு தேவ மனிதரை கர்த்தர் பட்டயமாக பயன்படுத்துகிறாரோ, அவர்கள் இருக்கிற இடம், அவர்கள் குடும்பம், அவர்கள் பட்டணம், அவர்களுடைய சபை ஒரு அமைதல் உள்ள ஒரு சமாதானத்துக்குள் வந்துவிடும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய காரியம், கிதியோன்களாக நீங்கள் எழும்ப வேண்டும். கிதியோன்களாக சபைக்குள்ள இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பட்டயமாக அவருடைய கரத்தில் பயன்பட வேண்டும். அப்படி பயன்பட வேண்டுமானால் ஒரே ஒரு காரியத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டாள், தன்னை அர்ப்பணித்தாள், தன்னை விட்டு கொடுத்தாள், அவன் எப்படிப்பட்டவனாக பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. ஒட்டுமொத்தமாக சொல்லப்பட வேண்டுமானால் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லலாம், உண்மையுள்ளவர்களாக இருப்போமானால் தேவனுடைய கரத்திலே கனத்துக்குரியவர்களாக நாம் எழும்ப முடியும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இன்னைக்கு கிதியோன்களாக நாம் எழும்ப வேண்டும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால், மொத்தம் 16 நியாயாதிபதிகளை ஆண்டவர் எழுப்புகிறார். இவர்களுக்கு வேதம் ஒரு பெயர் வைக்கிறது, ரட்சகன் என்று சொல்லி ஒரு பெயர் வைக்கிறது.
இந்த கிதியோன் நியாயாதிபதிகளுடைய 6வது நியாயாதிபதி. வேதம் சொல்லுகிறது 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த கிதியோன் விசாரிக்கிறான். இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 9 முறை அவபக்தி என்ற ஒரு வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. 7 முறை அடிமைத்தனம் என்ற ஒரு வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம். 7 முறை இவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் என்ற ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு முந்தின புஸ்தகம் யோசுவாவுடைய புஸ்தகத்தை நீங்கள் பார்ப்பீட்டு சொன்னால் வேதம் தெளிவாக சொல்லு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களுடைய வெற்றியை குறிக்கிற ஒரு புஸ்தகம் தான் யோசுவா புஸ்தகம். ஆனால் நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களுடைய வாழ்க்கையில வந்த தோல்விகளை எடுத்து காட்டுகிற ஒரு புஸ்தகம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 5 காரியங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் மாறி மாறி வருகிறதை பார்க்க முடியும். 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பாவம் செய்தார்கள், விக்கிரகத்தை சேவித்தார்கள். 7வது வசனம் கர்த்தரை மறந்து விக்கிரகத்துக்கு அடிமையானார்கள். 9வது வசனம் அவர்களுக்கு வந்த பிரச்சனை தாங்க முடியாமல் அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அதே 9வது வசனத்தில் ஒத்னியேல் என்ற ஒரு இரட்சகனை கர்த்தர் எழுப்புகிறார். 11வது வசனம் தேசம் 40 வருஷம் சமாதானமாக இருந்தது. கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதே காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு நடப்பிக்கும்படியாக விரும்புகிறார். பாவம் செய்த ஜனங்களுக்கு மத்தியிலே தேவனை மறந்து விக்கிரகத்துக்கும் உலக சூழ்நிலைக்கும் உலக மனிதர்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே பல சூழ்நிலைகளை தாங்க முடியாமல் தேவ சமூகத்தில் வந்து போராடுகிறவர்களுடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்டு உங்களை ஆண்டவர் எழுப்ப விரும்புகிறார், தேவனுடைய பட்டயமாக. அப்பொழுது என்ன நடக்கும்? தேசம் சமாதானமாக ஸ்தோத்திரம் சூழ்நிலைக்குள் கடந்து வந்துவிட. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கிதியோன் கர்த்தருடைய பட்டயமாக பயன்படுத்தப்பட்டார். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் எடுத்து சத்தமாக வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த இந்த 300 பேரை போலவே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு திரும்பி போக கடவர்கள். கவனியுங்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ஆண்டவருடைய கையில உபயோகப்படுகிற ஒரு பட்டயமாக கர்த்தர் இன்றைக்கு நம்மளை எதிர்பார்க்கிறார். யாரை ஆண்டவர் தன்னுடைய கையில எடுத்து பயன்படுத்துவார்? நாம் பார்த்தோம், உண்மை உள்ளவர்களை, பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் எஜமானருக்கு உபயோகமாக மாறுவார்கள், எல்லா நற்கரியங்களை செய்ய ஆயத்தமாவார்கள். கர்த்தர் அவர்களை கனத்துக்குரிய பாத்திரமாக வைத்திருப்பார். ஒரே வார்த்தையில சொல்லப்பட போனால் உண்மை உள்ளவர்களை. ஸ்தோத்திரம். பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பேன் சொன்னால் அவர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை எப்படி எண்ணுகிறார்? உண்மையுள்ளவன் என்று எண்ணி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உண்மை உள்ளவன் என்ற இடத்தை, ஸ்தானத்தை பிடிப்பதற்கு ஒரு சிலர் தான் வருகிறார்கள். இந்த உண்மை உள்ளவர்கள் என்ற இடத்துக்கு யார் வருகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பட்டயமாக கர்த்தர் கையில எடுத்து பயன்படுத்துவார். மற்றவர்களை எல்லாரையும் ஆண்டவர் திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்பி விடுவாரா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 5 மாதங்கள் நடத்தினவர், 5 மாதம் சுமந்தவர், 6வது மாதம் பாதி வருஷத்தை முடிக்க போகிற மாதத்துக்குள் வந்திருக்கிற நமக்கு இது ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக கர்த்தர் எடுத்துக்கொள்ள உதவி செய்வாராக. நம்மை அர்ப்பணிக்கிற வார்த்தையாக எடுத்துக்கொள்ள கிருபை தருவாராக. வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ளவன் என்ற ஸ்தானத்தை பிடிப்பதற்கு முன்பதாக 2 இடங்களை நாம் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். வாசியுங்கள், வெளிப்படுத்துகிற விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்துகிற விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும், இன்னும் சத்தமாக,
கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவாக இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாக இருக்கிறார்கள். கவனியுங்கள், வேதம் சொல்லுகிறது, இந்த வசனம் அந்த கிறிஸ்துனுடைய சேனைக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய சேனைக்கும் நடக்க போகிற கடைசி கால யுத்தம். ஸ்தோத்திரம். அர்மகதான் யுத்தத்தை குறித்து இந்த வேத வார்த்தை சொல்லுகிறது. இந்த வருங்கால யுத்தத்தின் முடிவான வெற்றி இயேசு கிறிஸ்துனுடைய சேனைக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். இந்த யுத்தத்திலே இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற வீரர்கள் இவர்கள் யார்? 3 நிலைகளை கடந்து வந்தவர்கள். முதலாவது நிலை அழைக்கப்பட்டவர்கள், இரண்டாவது நிலை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மூன்றாவது உண்மை உள்ளவர்கள். கவனியுங்கள், இந்த உண்மை உள்ளவர்கள் என்ற இடத்துக்கு நீங்கள் வந்தால் மாத்திரம்தான் தேவனுடைய கையிலே நீங்கள் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பட்டயமாக நீங்கள் திகழ முடியும். மற்ற 2 கூட்டத்தையும் கர்த்தர் திருப்பி அனுப்புகிறதை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வேதத்தில் நாம் பார்க்க இதே போலதான் இயேசு கிறிஸ்துவினுடைய சேனையில இருக்கிற வீரர்களுக்கு இருந்த அதே தகுதிதான் கிதியோனுடைய சேனைக்கும் ஆண்டவர் கொடுத்திருந்தார். இந்த உண்மை உள்ளவர்கள் என்ற இடத்துக்கு வந்தவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம். ஸ்தோத்திரம். கிதியோனுடைய சேனையிலும் தேவனால் சேர்க்கப்பட்டவர்கள் 3 விதமான பரீட்சைகளை தாண்டி வருகிறார்கள். வெற்றி பெற்றவர்கள் தான் ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். இவர்களிடத்தில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் தேவன் சொல்ல வேண்டும். உங்களை குறித்து இந்த சபையாரிடத்தில் ஆண்டவர் சொல்ல வேண்டும். இந்த பட்டணத்தில் உள்ளவர்களிடத்தில் ஆண்டவர் சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? கர்த்தரின் பட்டயம் பெஞ்சமீனின் பட்டயம். கர்த்தரின் பட்டயம் உங்க பெயரை சொல்லி உங்களுடைய பட்டயம் என்று சொல்லி அத்தனை பேரும் சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய கையிலே பட்டயமாக நாம் திகழ வேண்டும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய ஊழியத்தில் நீங்கள் பார்க்க முடியும், இயேசு கிறிஸ்து பூமியிலே மனுஷனாக ஆண்டவர் வந்த பொழுது அவர் செய்த ஊழியத்திலும் இதே 3 தகுதிகள் இருந்தது. அவரோடு இருந்தவர்களை ஆண்டவர் 3 பிரிவாக பிரிக்கிறார். இந்த சபையில இருக்கிறவர்களும், இந்த பட்டணத்தில் இருக்கிறவர்களும், இந்த தேசத்தில் இருக்கிறவர்களும் அத்தனை பேரையும் 3 விதமாக ஆண்டவர் பிரிக்க விரும்புகிறார். வேதம் சொல்லுகிற முதலாவது அழைக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திலே அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் கர்த்தர் கூப்பிடுகிறார். எனக்கு சீசனாக இருக்கும்படி ஊழியம் செய்யும்படி எல்லாரும் வாருங்கள் என்று கூப்பிட்ட பொழுது வந்தவர்கள் 70 பேர் மாத்திரம்தான். 70 சீஷர்கள். அழைக்கப்பட்டவர்கள் 70 பேர். இதிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் 12 பேர் மாத்திரம்தான். ஸ்தோத்திரம். இதுல உண்மை உள்ளவர்கள் 11 பேர் மாத்திரம்தான். ஒருவன் பின்வாங்கி போய்விட்டான். ஸ்தோத்திரம். யூதாஸ் உண்மையுள்ளவனாக இருக்க முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, யோவான் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அவன் ஊழியத்திலிருந்து தள்ளப்பட்டான். அவனுக்கு திருடன் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். திருடனாகிய யூதாஸ் தேவனின் ஊழியத்திலிருந்து தள்ளப்பட்ட போது அந்த இடத்தை நிரப்புவதற்காக அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். அதனால்தான் பவுல் 1 தீமோத்தேயு 1:12 சொல்லும்போது, என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்துக்கு கர்த்தர் ஏற்படுத்தினபடியா தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். உண்மை உள்ளவர்கள் தான் கர்த்தருடைய பட்டயமாக தேவன் பயன்படுத்துவார். கிதியோனுடைய சேனையில நீங்கள் பார்க்க முடியும், உண்மை உள்ளவர்கள் தான் தேவனால் சேர்க்கப்பட்டார்கள். இவர்களும் 3 விதமான பரீட்சையிலே பரீட்சிக்கப்பட்டு வெற்றி பெற்றவர்கள் தான் இந்த உண்மை உள்ளவர்கள். கிதியோனுடைய சேனையிலே சேர்க்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? வேதம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீழையாத்து மலைகளில் இருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று ஜனங்கள் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்று சொல்லுகிறார்.
அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதியாக இருந்தார்கள். 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். மீதியாக இருந்தவர்கள் 10,000 பேர். அப்ப மொத்தம் எத்தனை பேர்? 32,000 பேர். அழைக்கப்பட்டவர்கள் 32,000 பேர். கவனியுங்கள், அழைக்கப்பட்டவர்கள் 32,000 பேர். என்னுடைய சேனையிலே ஊழியத்துக்காக பயன்படுகிறவர்கள், இந்த சபையிலே கர்த்தருக்காக வைராக்கியம் நிற்கிறவர்கள் வாருங்கள் என்று சொன்ன போது அழைக்கப்பட்டவர்கள் 32,000 பேர். ஆனால் அதில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 10,000 பேர். 22,000 பேர் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். போங்க, உங்க வீட்டுக்கு நீங்க திரும்பி போங்க என்று சொல்லி திருப்பி அனுப்பப்பட்டார்கள். 7வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி கொடுத்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானவன் கையில் ஒப்புக் கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் ஆமென். அழைக்கப்பட்டவர்கள் 32,000 பேர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் 10,000 பேர். உண்மை உள்ளவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 300 பேர் தான். தெரிந்து கொள்ளப்பட்ட 10,000 பேர், 9,700 பேர் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். எதனாலே திருப்பி அனுப்பப்பட்டார்கள்? அதை தான் இன்றைக்கு கர்த்தர் செய்தியாக நம்மோடு கூட ஆண்டவர் பேச விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 3வது பயிற்சியிலே, யுத்தத்திலே வெற்றி பெற்று யாரெல்லாம் இந்த உண்மையுள்ளவர்கள் என்ற இடத்துக்கு வருகிறார்களோ அவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய சேனையில அர்மகதான் யுத்தத்தினாலும் சரி, இந்த சபையில கர்த்தருக்காக பயன்படுகிற ஊழியத்தினாலும் சரி, தேவன் எதிர்பார்க்கிற கர்த்தருடைய பட்டயமானாலும் சரி, இந்த 3 பயிற்சியில் அவர்கள் தேர்ச்சி பெற வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம் என்று சொன்னது போல ஆண்டவருடைய பட்டயம் என்னுடைய பட்டயம் என்று கர்த்தர் சொல்லுவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிதியோனின் சேனையில் நடந்த 3 விதமான பரீட்சைகள் என்ன? முதலாவது, அழைக்கப்பட்டவர்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 34வது வசனம் 35வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காளம் ஊதி அபியேசரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து, மனாசே நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து, ஆசேர், செபுலோன், நப்தலி நாடுகளில் எல்லாம் ஆட்களை அனுப்பினான். அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். 32,000 பேர் அழைக்கப்பட்டார்கள். அழைக்கப்பட்டவர்களை 32,000 பேர் சபைக்குள்ள வந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, கிதியோன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினார். அவன் எக்காளம் ஊதி மனாசே, ஆசேர், செபுலோன், நப்தலி எல்லா கோத்திரத்திலிருந்தும் யுத்தத்துக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்தவர் 32,000 பேர். வேதம் சொல்லுகிறது, இதிலே ஒரு சிலரை ஆண்டவர் திருப்பி அனுப்புகிறார். தேவ சபைக்குள்ள வந்த ஒரு சிலரை ஆண்டவர் திருப்பி அனுப்புகிற நாட்கள் வரும். அந்த நாட்களுக்குள் வந்து நிற்கிறோம். பிரித்தெடுக்கப்படுகிற நாட்களுக்குள் வந்து நிற்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இவருடைய பரீட்சையிலே இந்த அழைக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் பரீட்சை வைக்கிறார். 32,000 பேருக்கு ஆண்டவர் பரீட்சை வைக்கிறார். இந்த பரீட்சையிலே வேதம் சொல்லுகிறது 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். யாரெல்லாம் திரும்பி போனார்கள்? 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கிதியோனை நோக்கி ஆண்டவர், மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையிலே ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதுக்கு இடமாக ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது நீ அனுப்பக்கூடிய முதல் நபர், இவர்களுக்கு பரீட்சை வைத்து நீ வீட்டுக்கு அனுப்பக்கூடிய முதல் நபர், வீம்பு பேசுகிறவனை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிவிடு என்று சொல்லுகிறார். வீம்பு தேவனுடைய படியிலே, தேவனுடைய சத்தியத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது தாழ்மை.
வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிற அந்த வசனத்தில் என் கை வீம்பு என்ற ஒரு வார்த்தையை நாம் பயன்படுத்தப்படுகிறதை பார்க்க முடியும். என் கைதான் என்னை ரட்சித்தது. நான் உழைக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு இதை செய்கிறேன், என்னுடைய பலத்தில தான் இது முன்னுக்கு வந்து. என் கை வீம்பு, பெருமை. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி பெருமை உள்ளவனுடைய எல்லாரையும் தேவனுடைய சேனையிலிருந்து வீட்டுக்கு அனுப்பிவிட. கர்த்தருடைய கையில, என்னுடைய கையில இவர்கள் பட்டயமாக எடுக்க முடியாது. ஸ்தோத்திரம். யுத்த களத்திலே இவர்களை எல்லாம் இன்றைக்கு கண்கூடாக நாம் பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு சில அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து கையில எடுத்து விட்டால் பெருமை, பெருமையின் செயல், பெருமையின் சொல், வாயின் வார்த்தைகள் உள்ள பெருமை. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஸ்தோத்திரம், கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்பொழுதும் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் தாழ்மையின் அனுபவம். அவர் ஊழியத்துக்குள்ள வந்து 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஊழியத்துக்குள்ள போகும்போது அவர் பேசின முதல் வார்த்தையே அதுதான், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியது. ஆண்டவர் எப்பொழுது எதிர்பார்க்க தாழ்மை. அவர் சமூகத்துக்கு வருகிறது தாழ்மை. அவருடைய சமூகத்துக்கு வருகிறது ஸ்தோத்திரம், தாழ்ந்து போகிற அனுபவம், பயபக்தி, தெய்வ பயம். ஆண்டவர் எதிர்பார்க்க தேவனுடைய கையில கர்த்தருடைய பட்டயமாக திகழ வேண்டும். முதல் அனுபவமே இதுதான். இப்படிப்பட்ட ஸ்தோத்திர அனுபவம் இல்லாதவர்களை எல்லாம் அனுப்பீர் என்றார் ஆண்டவர். கிளம்பு, இங்க இடம் இல்ல. கர்த்தருடைய சேனையில நாம் ஒன்ன பயன்படுத்த முடியாது. வந்து போற ஆளாக ஏதோ ஒன்று வந்து உட்கார்ந்து எதையோ பண்ணிட்டு போ, ஆனா என்ன ஸ்தோத்திரம் ஒன்ன கையில நான் எடுக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் ஊழியக்காரன் என்ற ஒரு வார்த்தைக்கு டூலோஸ் என்ற ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ரோமர் 1 அதிகாரம் 1 வசனத்தில் இதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கொத்தடிமை. அர்த்தம் கொத்தடிமை. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது வேதம் சொல்லுகிறது, கடைசி பரியந்தமும், சிலுவை பரியந்தமும் தன்னை என்ன செய்தாரா? தாழ்த்தினாரா. அடிமை. ஸ்தோத்திரம். ஒரு நீசன் அடையக்கூடிய சிலுவை மரணத்தை மனப்பூர்வமாக ஆண்டவர் எடுத்தார். முழு உலகத்தை ரட்சிக்கிற மீட்பை ஆண்டவர் நிறைவேற்றினார். கர்த்தருடைய பட்டயமாக இன்றைக்கு யாரை கையில கர்த்தர் எடுக்க விரும்புகிறார்? தாழ்மை உள்ளவர்களை. எனக்கு தாழ்மை உள்ளவர்களை தான் ஆண்டவர் தேடுகிறார். கர்த்தருக்காக வாழ்கிறவர்களை தான் கர்த்தர் தேடுகிறார். ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் தேவ சத்தம் நமக்கு நேராய் வருகிற நேரத்தில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த தாழ்மையில நான் இருக்கிறேனா? ஸ்தோத்திரம். இயேசுவின் தாயாகிய மரியாள் தன்னை ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்புக் கொடுத்தாள். இன்னைக்கு எத்தனை பேர் நாம் சொல்ல முடியும் நான் இயேசுவுக்கு அடிமை என்று சொல்லி? அநேகர் வாயின் வார்த்தைகளை சொல்லிடுவார்கள், கைகளை உயர்த்தி நான் அடிமை என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையிலே நாம் அடிமைகளாக இல்லை. ஸ்தோத்திரம். நான் இயேசுவுக்கு அடிமை என்று சொன்னால், ஒரு அடிமை என்பது என்ன அர்த்தம்? அவனுக்கு என்ன நடந்தாலும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. ரத்தத்தை சிந்தி ஆண்டவர் நம்மளை விலையாக ஆண்டவர் எடுத்திருக்கிறார். நாம் அவருக்கு அடிமை. நம்மளை அடித்தாலும் உடைத்தாலும் எச்சரித்தாலும் எவ்வளவு ஆண்டவர் சொன்னாலும் திருப்பி முறுமுறுக்கிறதுக்கோ, திருப்பி எதிர்த்து பேசுறதுக்கோ, திருப்பி முகத்தை திருப்புவதற்கோ, திருப்பி எந்த கேள்வியும் கேட்பதற்கோ நமக்கு என்ன இல்லை? உரிமை இல்லை. காரணம், இயேசுவுக்கு அடிமை. ஒரு எஜமானன் தன்னுடைய அடிமை கூட்டிக் கொண்டு உயரம் தாண்டுதல் போட்டிக்கு அவன் போகிறான். இந்த எஜமானன் முதலாவது உயரம் தாண்டுகிறான். ஒரு குறிப்பிட்ட எல்லை பகுதியில், குறிப்பிட்ட உயரத்தில் ஒரு கம்பு வைக்கப்பட்டு இருக்கிறது. தூரத்திலிருந்து ஓடி வந்து அவன் அந்த கம்பை தாண்ட வேண்டும். அவன் தாண்டுகிறான். அந்த கம்புக்கும் அவன் தாண்டின அந்த உயரத்துக்கும் ஒரு 5 ஸ்தோத்திரம் இன்ச் வித்தியாசம் வருகிறது. இப்பொழுது இந்த எஜமான் தான் குட்டி வந்த அடிமை பார்த்து சொல்லுகிறான், நீ போய் தாண்டு என்று சொல்லுகிறான். எஜமானன் சொல்லிவிட்டால் திருப்பி கேள்வி கேட்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. இவன் வேகமாக ஓடி வந்து அவன் தாண்டுகிறான். இந்த எஜமானை விட இன்னொரு 5 இன்ச்சு அவன் அதிகமாக தாண்டி விட்டான்.
இவன் மேலே இருந்து கீழே வருவதற்குள்ளாக இந்த எஜமானன் தன் கையில இருக்க கைத்தொப்பாக்கி எடுத்து அவனை சுட்டு விட்டான். கீழே வந்து விழுந்தவன் பிணமாக விழுகிறான். யாரும் அவனை கேள்வி கேட்க முடியாது. காரணம், இவன் அடிமை. இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவுக்கு அடிமை. எத்தனை பேர் அடிமையாக செயல்படுகிறோம்? கிறிஸ்துவ வாழ்க்கையில உங்களை தைரியமாக கேள்வி கேட்க முடிகிறதா? தைரியமாக கேள்வி கேட்கும் போது தாழ்மையோடு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? இந்த காரியத்தை ஏன் செய்யவில்லை? இந்த காரியத்தில் ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? வசனம் இப்படி சொல்லுகிறது, இதை விட்டு ஏன் தூரமாக போகிறீர்கள் என்று சொல்லி தைரியமாக கேள்வி கேட்க முடிகிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், தாழ்மையின் அனுபவம். நான் அடிமை. கேள்வி கேட்கிற இடத்திலே நின்று கேள்வி கேட்கிறவர்களுக்கு பதில் சொல்லுக வேண்டிய இடத்தில் நான் நிற்கிறேன் என்று ஒரு தாழ்மையோடு பேசும் பொழுது கர்த்தருடைய கையிலே, கர்த்தருடைய பட்டயமாக கர்த்தர் கையில எடுக்க ஆரம்பிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி வரியால் அர்ப்பணித்த போது உலகத்தின் இரட்சகரை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு, ஒரு ஸ்தானத்துக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். ஸ்தோத்திரம். வில்லியம் பிரே என்ற ஒரு தேவ மனிதர் இப்படி சொல்லுகிறார், தன்னை கர்த்தருடைய கரத்தில் பரிபூர்ணமாக அர்ப்பணிப்பவர்களை எந்த அளவில் பயன்படுத்துவார் என்று அளவிட்டு கூற முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் கையில எடுத்து பயன்படுத்துவாரா. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சேனைகளை கர்த்தர் திருப்பி அனுப்பக்கூடிய வீம்பு பேசுகிறவர்கள், பெருமை பேசுகிறவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் திருப்பி அனுப்ப சொல்லுகிறார். இரண்டாவது ஒரு கூட்டத்தை திருப்பி அனுப்புகிறார். இவர்களெல்லாம் அழைக்கப்பட்டவர்களுடைய பரீட்சை. ஸ்தோத்திரம். முதல் பரீட்சையில தான் கர்த்தர் இவர்களை எல்லாம் திருப்பி அனுப்புகிறார். 3வது வசனம் வாசியுங்கள். 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீழையாத்து மலைகளிலிருந்து வேகமாக ஓடி போக கடவன் என்று பிரசித்தப்படுத்து என்று கிதியோனுக்கு சொல்லுகிறார். பயமும் திகிலும் உள்ளவன்லாம் ஓடிப்போ என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இரண்டாவது, பயமும் திகிலும். கிறிஸ்தவ வாழ்க்கையில பயம் என்பது ஒரு எதிரியாக இருக்கணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலுக்குள்ள தள்ளப்படுகிற முதல் லிஸ்டே யார் தெரியுமா? பயப்படுகிறவர்கள். பயம். ஆண்டவர் சொல்ல, நீ தேவனுடைய சேனைக்கு தகுதியப்பட முடியாது. கையில எடுத்து நான் பயன்படுத்த. ஏன்னா ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்றாரு, உன் பக்கத்துல 10,000 பேர்லாம் வந்து நிப்பாங்க. ஸ்தோத்திரம். பல ஆயிரம் சத்துக்கள் வந்து விழுவாங்க, உன் மேல வந்து விழுவாங்க, உனக்கு விரோதமா கொடி பிடிப்பாங்க. ஆண்டவர் சொல்றார், இந்த பயம், பயமும் திகிலும். யுத்த நாளை பயம் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். திகில இருக்கக்கூடாது. பயம் உள்ளவன் தன்னுடைய பட்டயத்தை இறுக பிடிக்க முடியாது. ஸ்தோத்திரம். பயம் இருக்கிறவன் தன் வீட்டாரை நினைத்துக் கொண்டே அவன் யுத்தம் பண்ணி கொண்டே இருப்பான். ஒருவேளை ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா, என் குடும்பத்துக்கு என்ன ஆகிறது, என் குடும்பத்தை இப்படிப்பட்டவன் யுத்தத்தில் நிற்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், முழு மூச்சாக யுத்தத்தில் அவன் செயல்பட முடியாது. கர்த்தர் உங்களை கையில எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த பயமும் திகிலும் இருக்கக்கூடாது. உலக நம்முடைய நினைப்புகளை இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். உலக சூழ்நிலைகள், உலக நபர்கள், உலக சொந்த பந்தங்கள், குடும்பம், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் எதுவுமே நம்முடைய சிந்தனைக்குள் வரக்கூடாது. ஸ்தோத்திரம். செய்ய வேண்டிய நேரங்கள், கவனிக்க வேண்டிய நேரம், இது ஒரு நேரம் இருக்கிறது. தேவனுடைய சேனைக்குள்ள வந்து நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், பயமும் திகிலும் உள்ளவன்லாம் வீட்டுக்கு அனுப்பிடுன்னு சொல்றார். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பயம் வர என்ன காரணம்? ஸ்தோத்திரம். எதிரிகளுடைய பலத்தை பெருசா என்ன ஆரம்பிச்சிருச்சுன்னா பயம் வந்துடும். கோலியாத் வந்து நிற்கிறான். இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜாவாகிய சவுல் எங்க இருந்தார் தெரியுமா? எங்க இருந்தாரு? வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற அரண்மனையில. ஸ்தோத்திரம். பயம். வேதம் அதான் சொல்லுகிறது. திகில் வர காரணம் என்ன? தனிமை உணர்வு. தனிமை உணர்வு. ஸ்தோத்திரம். வேதம் இதை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன்றார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை,
இந்த வசனத்தை விசுவாசிக்காதவர்களுக்கு திகிலும் பயமும் வரும். ஸ்தோத்திரம். வேதம் அதான் சொல்லுகிறது. திகிலும் பயமும் விசுவாச வாழ்க்கைக்கு எதிரடியான ஒரு உணர்வு. ஸ்தோத்திரம். தேவனுடைய சேனைக்குள்ள வருகிறவர்கள் உங்களை கர்த்தர் கையில எடுத்து பயன்படுத்தணும்ன்ற எண்ணம் வந்தா முதல்ல வரவிடு விசுவாசம். ஆண்டவர் அதான் சொல்லுகிறார். விசுவாசமும் பயமும் ஒன்றுக்கொன்று ஒரு எதிரே உள்ள பலத்த சத்துவங்கள், எதிரிகள். விசுவாசமும் பயமும் எதிரிகள். ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணும். ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் சொல்கிறார், பயமும் திகிலும் உள்ளவன் எல்லாம் வீட்டுக்கு புறப்படுன்றார். வீம்பு பேசுறவன், பயமும் திகிலும் உள்ளவன் வீட்டுக்கு போன்னு சொன்ன உடனே இவங்களை அனுப்பல. கவனிங்க, இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி திருப்பி அனுப்பல. இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவன் வீட்டுக்கு புறப்பட்டு போயிட்டான். எத்தனை பேர் போனாங்க? 22,000 பேர். கவனிங்க, 3 பங்கு திரும்பி போயிடுச்சு. அழைக்கப்பட்ட ஒரு பெரிய கூட்டத்தில் 32,000 பேர்ல 22,000 பேர் திரும்பி போயிட்டார்கள். ஸ்தோத்திரா. இன்றைக்கு நம்முடைய சபைக்குள்ள இந்த பரீட்சை வைத்தால் எத்தனை பேர் நாம் நிற்க முடியும்? ஸ்தோத்திரா. எத்தனை பேர் திரும்பி பாளையத்துக்கு ஓடி போவார்கள்? வேதம் சொல்லுகிறது, ஒரு தரமுள்ள சபை எது? E.M. பவுன்ஸ் என்ற ஒரு தேவ மனிதன் இந்த கேள்விக்கு ஒரு பதில் கொடுக்கிறார். நம்முடைய சபைகளை கூட்டம் அலைமோதுவது தரமுள்ள சபையா? தசம பாகம் காணிக்கைகள் நிரம்புவது தரமுள்ள சபையா? இல்லை, இல்லவே இல்லை. ஸ்தோத்திரம். தரமுள்ள சபை என்பது எது? விசுவாசத்தில் நிறைந்த ஒரு சபை, பரிசுத்த ஜீவியத்தை காத்துக் கொள்ளுகிற ஒரு சபை, கர்த்தருக்காக எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு பக்தி வைராக்கியம் மூலமாக திகழ்கிற ஒரு சபை. இதுதான் தரமுள்ள சபை என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சபையில பயத்துக்கும் இடம் கிடையாது, திகிலுக்கும் இடம் கிடையாது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகர் பயத்தை உள்ள வைத்துக் கொண்டு தைரியசாலி போல தம்பட்டம் அடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்டவர்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. என்னுடைய சேனைகளை கையில எடுத்து நான் பயன்படுத்த முடியாது. வரலாம், போகலாம், உட்காரலாம், ஆராதிக்கலாம். நான் கொடுக்கிற ஏதோ ஒன்று ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நான் கையில எடுத்து அவர்களை என்னுடைய பட்டயமாக பயன்படுத்தப்பட வேண்டுமானால் பயமும் திகிலும் இருக்கக்கூடாது, வீம்பு பெருமை இருக்கக்கூடாது. இரண்டாவது ஒரு கூட்டம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்ப 32,000 பேர்ல அழைக்கப்பட்டவர்களுக்கு பரீட்சை வைக்கும் போது கவனிங்க, 22,000 பேர் திரும்பி போயிட்டாங்க. இப்ப இருக்கிறது எத்தனை பேர்? 10,000 பேர். இந்த 10,000 பேருக்கு ஆண்டவர் பரீட்சை வைக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த 10,000 பேர் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்னைக்கு அநேகர் சபைக்கு வருகிறார்கள், ஆனால் இங்க இருக்கிற கூட்டம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஸ்தோத்திரா. இவர்களுக்கும் பரீட்சை உண்டு, உங்களுக்கும் பரீட்சை உண்டு. ஸ்தோத்திரா. 2 விதமான பரீட்சைகளை வைக்கிறார். 5வது வசனம், 7ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசியுங்கள். அப்படியே தண்ணீர் அண்டைக்கு இறங்க போக பண்ணினான். கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்குகிற பிரகாரமாக அதை தன் நாவினால் நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும், குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து. 2 பேரை தனியா பிரிக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் முதலாவது சொல்லுகிற ஒரு வார்த்தை, தண்ணீரை நாய் நக்குகிற பிரகாரமாக தன் நாவினால் நக்குகிறவனை தனியே நிறுத்து. குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊற்றி கையில அள்ளி குடிக்கிறானே அவனை தனியா நிறுத்து. ஸ்தோத்திரம். இதற்கு என்ன அர்த்தம்? முதலாவது, உலகத்தை சிநேகிக்கிறவர்கள், உலகத்தின் மேல் அன்பு வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் நீ வீட்டுக்கு அனுப்பிவிடு என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய சேனையில இருக்கக்கூடிய தகுதி உலகத்தை வெறுக்கிறவர்கள். நான் உலகத்தான் அல்லாதது போல நீயும் உலகத்தான் அல்ல. இந்திய ராணுவ சேனையிலே சேர்ந்த ஒரு வீரன் ஒரு வருஷத்துக்கு 10 மாதங்கள் குடும்பத்தை நினைத்து பார்க்க முடியாது, குடும்பத்தாரிடத்தில் பேச முடியாது.
வருஷத்திலே 2 மாதங்கள் மாத்திரம்தான் அவன் தன் வீட்டாரோடு இருக்க முடியும். ஸ்தோத்திரம். வீட்டை கவனிக்க முடியும். இதை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, தன்னிலே சேவகம் பண்ணுகிறவன் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாக இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவலகங்களில் சொல்லுங்க சிக்கிக் கொள்ள மாட்டா. உங்களை கர்த்தருடைய பட்டயத்துக்கு நீங்கள் பட்டயமாக பயன்படுத்த ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்களை சேவகம், ஸ்தோத்திரம், சேவகம் எழுதி கொண்டவருக்கு நீங்கள் ஏற்றவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய சபையிலே கர்த்தர் உங்களை சீஷர்களாக அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு எழுதி கொண்டவர்களுக்கு ஏற்றவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அவருக்கு ஏற்ற பிரகாரம் அவர் என்ன நினைக்கிறாரோ, என்ன சொல்லுகிறாரோ, எதை செய்ய அப்படித்தான் நீங்க இருக்கணும். அதை விட்டு விட்டு உங்களுடைய இஷ்டத்துக்கு பிழைப்பு கடுத்த காரியத்தில் நீங்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது. ராணுவ வீரன் தன்னுடைய வீட்டாரை நினைத்து பார்க்க நேரமில்லை. ஒருவேளை அவன் நினைத்து பார்ப்பான் என்று சொன்னா அந்த நேரம் எதிரிகளுடைய குண்டு அவன் மேல் பாயக்கூடிய நேரமாக மாறிவிடும். ஸ்தோத்திரம். முழு மனதோடு யுத்தத்தில் கவனம் வைக்கிறவர்களை தான் கர்த்தர் பட்டயமாக பயன்படுத்துவார். முழு மனதோடு யுத்தத்திலே தேவனுடைய வார்த்தையை சுதந்திரிக்கிறவர்கள் மேலதான் கர்த்தர் பட்டயமாக பயன்படுத்துவார். இப்ப கிதியோனின் சேனைக்கு அடுத்து வந்த பரீட்சை என்னவென்றால், இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 10,000 பேரை தண்ணீர் குடிப்பதற்கு நதிக்கு கூட்டிட்டு போன்றாரு. இவங்களெல்லாம் தண்ணீர் குடிக்க விடு. தண்ணீர் குடிக்கிறாங்க. 22,000 பேர் போயிட்டாங்க. 10,000 பேர் நதிக்குள்ள இறக்கி விடுறாரு. நதிக்குள்ள இறக்கி விட்ட பிறகுதான் ஆண்டவர் சொல்றாரு, இங்க 2 கூட்டத்தை பாரு. 2 கூட்டமா இவர்களை பிரி. இந்த 10,000 பேர் எப்படி போய் அப்படியே தாகம், பயங்கர தாகத்தோடு குடிக்கிறோம், போய் அப்படியே தண்ணிக்குள்ள வாயை விட்டு அப்படியே குடிச்சு 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 வயிறை நிரப்புறான். அவனை ஒரு பக்கம் பிரி. இன்னொரு கூட்டம் அப்படியே போய் முழங்கால் படிக்கட்டு கையில அள்ளி அப்படியே குடிச்சு குடிச்சு இருக்கிற இவனை ஒரு கூட்டம் பிரி. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பரீட்சையில தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு 2 சோதனை. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, முழங்கால் ஊன்றி அப்படியே வாய வைத்து குடிக்கிறவன் தோற்று போனவன், கையில அள்ளி குடிக்கிறவன் தான் ஜெயித்தவன். இவனை மட்டும் பிரின்றாரு. இந்த தோற்று போனவன் யார்? கையில அள்ளி குடித்தவன் என்ன செய்ய? தன்னுடைய நாக்கம் மட்டும்தான் நினைக்க முடியும். வயிறு நிரம்ப என்ன செய்ய முடியாது? குடிக்க முடியாது. அவசரத்துக்குத்தான் சிறிது களைப்பு நிறையும், நீங்கும். வயிறு நிரம்ப குடித்தவன் என்று சொல்ல முடியாது. உலக நன்மைகளை அனுபவிக்க உண்மையான ஒரு போர் வீரனுக்கு ஓரளவுக்கு தான் கர்த்தர் அனுமதி வச்சிருக்கிறாரு. உலகத்தோடு இணைந்து போகிறவருக்கு, சபைக்குள்ள இருக்கிறவர்களுக்கு ஓரளவுக்கு தான் அனுமதி வச்சிருக்கிறாரு. உலகத்தை பார்ப்பதற்கு, உலகத்தை நேசிப்பதற்கு, உலகத்துல கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை கவனிப்பதற்கு, சொந்தக்காரங்களை கவனிப்பதற்கு, மனுஷங்களை பிரியப்படுத்துவதற்கு, எல்லாவற்றுக்கும் ஓரளவுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. முழுசா செய்வதற்கு அனுமதி இல்லை. அதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கல, அதுக்காக ஞானசானம் கொடுக்கல, அதுக்காக தேவ வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கல. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்தவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம், ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளலாம், ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். சொந்த வீடு இருப்பதில் தவறில்லை, ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். நல்ல ஆடைகளை உடுத்தலாம், ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். ஸ்தோத்திரம். வேதம் சொல்ல, தள்ளப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? முழங்கால் ஊன்றி குடித்தவன் வயிறு நிரம்ப நிரம்ப குடிக்கிறான். வயிறு நிரம்ப நிரம்ப சாப்பிடுறவன் எதிரிக வந்துட்டாங்கன்னா இவனால என்ன செய்ய முடியாது? ஒன்னு சாதிக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிற எச்சரிப்பின் செய்தி அதான். உலக நன்மைகள் ஒரு சில நேரம் தான். ஆண்டவர் சொல்றார், உலக சிநேகத்துல இருக்கிறவன் வீட்டுக்கு அனுப்புன்றார். உலகம் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறதா? வாயில பாடல், சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே. வாழ்க்கையில செயல், உலகம் என் முன்னே சிலுவை என் பின்னே. தேவ வார்த்தை முக்கியத்துவமாக இருக்கிறதா? ஸ்தோத்திரா.
எதற்கு நாம் போக்கஸ் பண்ணுகிறோம்? கர்த்தருடைய நாளிலே எதற்கு நாம் போக்கஸ் பண்ணுகிறோம்? உலக நபர்களை பிரியப்படுத்துகிறவனை ஆண்டவர் சொல்லுகிறார். உலகம் ஸ்தோத்திரம் நம்மை கூப்பிடும், கை நீட்டு கூப்பிடும், பத்திரிக்கை வைத்து அழைக்கும். சொல்லுவார்கள், இன்னைக்கு நீங்க வரல அப்படின்னா நாங்க இனிமே வரமாட்டோம். இன்னொரு பக்கம் இந்த பக்கம் நின்று கர்த்தர் சொல்லுவார், 2 கைகளை நீட்டி, இது என்னுடைய நாள், என்னை தேடி வா, உனக்கு ஒரு அபிஷேகம் வைத்திருக்கிறேன், உனக்கு ஒரு தீர்க்கதரிசனம் வைத்திருக்கேன், உனக்கு ஒரு விடுதலை வைத்திருக்கிறேன், உனக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறேன், உன்னை கர்த்தர் என்னுடைய கையில எடுத்து நான் பயன்பட ஆயத்தமா இருக்கிறேன். 2க்கு நடுவுல நிக்கிறோம். எந்த பக்கம் விழுகிறோம்? சில நேரம் மனுஷர்கள் இழுத்து கொண்டு போய் விடுகிறார்கள். சொல்ற, ஆண்டவரே உங்களை நான் எப்படினாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன், அடுத்த வாரம் நான் வந்துடுவேன் ஆண்டவரே, அடுத்த வாரம் செஞ்சிருவேன் ஆண்டவரே, இதெல்லாம் நான் நினைச்சிருவேன். சில சூழ்நிலைகள் வந்துருவேன் ஆண்டவரே. இதை விட்டுட்டு மனுஷர்களை பிரியப்படுத்தும் கர்த்தர் சொல்லுவார், அடுத்து திரும்பி வரும்போது பார்க்க முடியும், அடைத்து விடுவார் கதவை. நடக்கும் ஒரு நாள். எப்பொழுது? வெகு சீக்கிரமாக. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த நாட்கள்ல தான், இதுதான் மகிமை வெளிப்படுகிற நாட்கள். ஸ்தோத்திரம். இதுதான் அர்ப்பணிக்க வேண்டிய நாட்கள், இதுதான் நிற்க வேண்டிய நாட்கள். வேதம் சொல்லுகிறது, கனிகளினாலே அறிவீர்கள். எவ்வளவு கனிகளை ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம். நேற்று அநேகர் சொன்ன சில பதில்கள் பயங்கர மலை பாஸ்டர், வெளியில கால் எடுத்து வைக்க முடியல. ஸ்தோத்திரம். ஒரு பெரிய சொந்தத்தில் உள்ள ஒரு பெரிய முக்கியமான கல்யாணம், இடிமலையோடு காற்று அடித்து கொண்டு இருக்கிறது. என்ன செய்வோம்? பிரேக்கப் பண்ணுவோமா? ஒரு ஆட்டோ பிடித்தாவது, அதை பிடித்தா போகலன்னா அவ்வளவுதான். எதுல போக்கஸ் பண்ணுகிறோம்? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், உலக ஸ்நேகம், உலகத்தை பார்த்து சூழ்நிலை பார்த்து உட்கார்ந்து இருக்கிறவனை வீட்டுக்கு அனுப்பு. என் கையில நான் பட்டயமாக எடுக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். ஸ்தோத்திரம். பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்கள், சூழ்நிலையை பார்த்து கொண்டு உட்காருகிறவர்கள் தேவனுடைய சேனையில நிற்க முடியாது, நிற்க முடியாது. ஆண்டவர் இந்த 6வது மாதத்தில் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிற ஒரு எச்சரிப்பின் தீர்க்கதரிசனம், அவருடைய கையில பட்டயமாக பயன்படணும். இதுக்குத்தான் நம்மளை அழைச்சிருக்கிறார், இதுக்குத்தான் அபிஷேகம் கொடுத்தாரு, இதுக்குத்தான் நம்மளை ஸ்தோத்திரம் ஆண்டவர் நிரப்புறாரு, இதுக்குத்தான் வார்த்தை கொடுக்கிறாரு. ஸ்தோத்திரம். இல்லனா இந்த ஒரு சிலர் வரல பாருங்க, இந்த மாதிரி நம்மளை வீட்டில் உட்கார வச்சிருக்கலாம். ஸ்தோத்திரம். வேதம் அதான் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுங்க, தன்னுடைய தேவைகள்ல பூர்த்தி, தன்னுடைய தேவையை பூர்த்தியாக்குவதில் கவனம் செலுத்துகிறவர்கள் கர்த்தருடைய சேனைக்கு தகுதி இல்லாதவர்கள். வரலாம், போகலாம், எல்லாரையும் பாரு ஆராதிக்கலாம், ஆனால் தேவன் கையில எடுத்து உங்களை பயன்படுத்த சிறிதளவு கூட நினைத்து பார்க்க முடியாது, நினைத்து பார்க்க கூடாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்ல, உலக சிநேகம் உள்ளவன் உலகத்தை சிநேகிக்க இருக்கிறவன் திருப்பி அனுப்பு. இந்த உலக முக்கியம், உலக நபர்கள் முக்கியம், ஓடுறமே. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களோடு நீயும் சேர்ந்து நரகத்துக்கு போக போகிறாயா? இல்லாவிட்டால் என்னுடைய கூட்டத்தோடு இருக்கிறவர்களோடு சேர்ந்து ஆராதித்து நீ பரலோகத்துக்கு வர போகிறாயா? யுவர் சாய்ஸ். ஆண்டவர் சொல்லுகிறார், உலக சிநேகம் உள்ளவனை தள்ளிவிடு. 2வது இன்னொரு கூட்டத்தின் தலை சொல்றார். என்ன தலை சொல்றார்? அதே 5வது வசனத்துல வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. அப்படியே அவன் இறங்கி போக பண்ணி ஒரு நாய் நக்குகிற பிரகாரமாக அதை தன் நாவினால் நக்குகிறவன் எவனோ அவனை அனுப்பிருன்றார். அவனையும் அனுப்பிரு. அவன் யாரு? தரிசனம் இல்லாதவன். ஆண்டவர் சொல்ல, தரிசனம் இல்லாதவனையும் அனுப்பிருன்றார். என் சேனைக்கு தகுதி அடையவே முடியாது, என் சேனைக்குள்ள வரவே முடியாது. தேவன் சொல்லுகிற வார்த்தை அதுதான். ஸ்தோத்திரம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கர்த்தர் வைத்த 2வது பரீட்சை. இதை கூர்ந்து கவனித்தால் சில பாடங்கள் நமக்கு நடக்கும். ஸ்தோத்திரம். முழங்கால் ஊன்றி வயிறு நிரம்ப குடித்தவனை கர்த்தர் ஏன் வீட்டுக்கு அனுப்புறாரு? ஸ்தோத்திரம். முழங்கால் ஊன்றி கண்ணீர் குடித்தவன்
தன் கண்களை எங்கதான் வச்சிருப்பான்? தண்ணீர்ல தான் வச்சிருப்பான். தோத்திரம். வயிறு நிரம்பணும், அதுலதான் அவனுடைய கவனம் இருக்கும். ஆனா அள்ளி குடிச்சவன் எப்படி இருப்பான் தெரியுமா? அவன் கண்ணு மேல நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கும், சுத்தி முத்திலும் பார்த்துக்கிட்டே இருப்பான். கொஞ்சம் தான் அவன் எடுப்பான். வேதம் அதான் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். தரிசனம் இல்லாதவனுக்கு நான் ஊழியத்தை கொடுக்க மாட்டேன், தரிசனம் இல்லாதவனை என் கையில நான் எடுக்கவே மாட்டேன்றார். இன்னைக்கு என்ன தரிசனத்தோட நம்ம இருக்கிறோம்? நம்முடைய போக்கஸ் எதுல இருக்கிறது? கர்த்தர் அழைத்த அழைப்பின் மேல இருக்கிறதா? தெரிந்து கொண்ட வசனத்தின் மேல இருக்கிறதா? இல்லாவிட்டால் உலக காரியத்தில் உலக சூழ்நிலையில சிக்கி கொண்டிருக்கிறதா? எதுல நம்முடைய அதிகமான போக்கஸ்? 24x7 24 மணி நேரம் 7 நாட்களும் எதுல அதிகமாக கவனம் செலுத்தி இருக்கிறோம்? ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்க. பைபிள் காலேஜ் படிக்கும் போது முதல் வருஷம் மார்ச் மாதம் என்ன சம்மர் மினிஸ்ட்ரி அனுப்புவாங்க. ஸ்தோத்திரம். ஒரு பாஸ்டர் கீழே போய் நாங்க ஊழியம் செய்யணும். இப்படி பல இடங்கள்ல போய் நான் ஊழியம் செய்திருக்கிறேன். அந்த பாஸ்டர் கீழே ஊழியம் செய்யும் போது ஒரு பெரிய ஒரு டைரி மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. இவ்வளவு பெரிய புக்கு, இந்த மாதிரி ஒரு பெரிய டைரி கொடுத்துருவாங்க. இந்த டைரியில என்ன இருக்குன்னா, காலையில் 5 மணிலிருந்து இரவு 10 மணி வரை 1 hour ஒன்ஸ் நான் என்னென்ன செய்த எல்லா ரெக்கார்டு எழுதணும். ஸ்தோத்திரம். எல்லா ரெக்கார்டு எழுதணும். ஒரு மாதம் முழுவதும் அந்த ரெக்கார்டு எழுதி முடிச்சு அந்த லோக்கல் பாஸ்டர் அதை படிச்சு பார்த்து அவர் சைன் பண்ணியிருக்கணும். சைன் பண்ணி சீல் போட்டிருக்கணும். அப்பந்தான் செகண்ட் இயருக்குள்ள நாங்க காலேஜுக்குள்ள நுழைய முடியும். ஸ்தோத்திரம். இப்படி ரெக்கார்டு பார்த்து எங்க கூட படித்த 65 பேர்ல 20 பேர் முதல் வருஷத்துல வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள். இப்ப வாரத்துல 7 நாட்கள் 2 மணி நேரம் சபைக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். மற்ற நாட்கள்ல எவ்வளவு நேரம் எதுல அதிகமா போக்கஸ் பண்றோம்? உங்க பிசினஸ்லயா, உங்களுடைய ஐஸ்வர்யத்திலையா, உங்களுடைய குடும்பத்திலையா, தூங்குகிற நேரமா, சாப்பிடுகிற நேரமா, சொந்த பந்தங்களா, இல்லாவிட்டால் தேவனோடு தனித்து உறவாடுகிறது இல்லையா, தேவ வசனத்தை வாசித்து அவரோடு பேசுகிற எதுல அதிக போக்கஸ் பண்ணுகிறோம்? ஒரு டெஸ்ட் வைங்க. விழிப்போட நாளை காலையில இருந்து எழுத ஆரம்பிங்க. 6 நாட்கள் எழுதுங்க. இல்லாவிட்டால் இப்போதிலிருந்து ஆரம்பிங்க. இன்னைக்கு காலையில எத்தனை மணிக்கு எழுமணும், எழுப்பி என்னென்ன செய்த 1 hour ஒன்ஸ் எழுதுங்க. உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. இது நல்ல ஒரு ஆசீர்வாதம். இன்னும் அதிகமாக தேவ பிரசன்னத்துக்குள்ள போக உங்களை தூக்கி எடுக்கும். எதுல அதிகமா போக்கஸ் பண்றோம்? தண்ணீரை ஸ்தோத்திரம் நக்கி குடித்தவன் அவனுடைய கண்ணீர் முழு தண்ணீருக்குள்ளதான் இருக்கு. எதிரி வந்தது கூட தெரியாது. ஆண்டவர் சொல்றான், இவன் தரிசனம் இல்லாதவன், இவன் அனுப்பிரு. தரிசனம் இல்லாம சபைக்குள்ள வந்து ஒரு வளர்ச்சியும் இல்லாம கனி கொடுக்காம ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 15 வருஷம் என்ன செஞ்சிருக்க ஆண்டவருக்கு? எதை சாதித்திருக்கிறோம்? என்ன சாட்சி நம்ம சொல்ல முடியும்? ஆண்டவரை பாருங்க, 5 தாளந்து கொடுத்தீங்க, இன்னும் 5 பேரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் சொல்றார், தரிசனம் இல்லாதவனெல்லாம் நான் கையில் எடுக்க முடியாது. ஸ்தோத்திரம். உங்க தரிசனம் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்குதா? கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்குதா? ஆண்டவர் சொல்லுகிறார், தரிசனம் இல்லாதவர்களா ஒரு நாள் கைவிடப்பட்ட சூழ்நிலைக்குள் போய் விடுவார்கள். இந்த 2 பரீட்சையை தாண்டி 3வது வரக்கூடிய பரீட்சை உண்மையுள்ளவர்கள். இப்ப 2வது பரீட்சையில 10,000 பேர்ல எத்தனை பேர் வீட்டுக்கு போன்னு போனாங்க தெரியுமா? 9,700 பேர் போயிட்டாங்க. தண்ணீரை அள்ளி குடித்தவன் 300 பேர் தான். கர்த்தர் அவனை மட்டும் நிக்க வைன்றாரு. இந்த நக்கி குடிச்சவன்லாம் வீட்டுக்கு அனுப்ப 9,700 பேர் கர்த்தர் அனுப்பிச்சிட்டாரு. ஆண்டவர் சொல்றா, இவன் உண்மையுள்ளவனா? இந்த 300 பேரையும் டெஸ்ட் பண்றாரு. அவங்களையும் சும்மா விடல, அவங்களே டெஸ்ட் பண்றாரு. என்ன டெஸ்ட் பண்றாரு? வாசிங்க, அடுத்து வாசிங்க. ஸ்தோத்திரம். 7ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி கையில் இருந்த பானைகளை படித்தார்கள். இன்னொரு வாசிங்க, மத்தேயு 25:21.
மத்தேயு 25:21, நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உண்மையுள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கிறிஸ்துவின் சேனையினுடைய களத்தில் இறங்கினவர்கள் 300 பேர் மட்டுமே. இந்த மூன்றாவது கூட்டமாக ஆண்டவர் சொல்கிறார், உண்மையுள்ளவர்கள் என்ற கூட்டத்தை சேர்ந்தவர்கள். போலிகள் 1000 இருந்தாலும் உண்மையுள்ளவர்கள் ஒரு சிலர் தான். உண்மையாக ஆண்டவரை பிடித்துக் கொண்டு வருகிற ஒரு சிலர், ஆண்டவருடைய வருகையில அவரை சந்திக்கிறவர்கள் இந்த உண்மையுள்ளவர்கள் தான். ஆண்டவர் அவர்களை பார்த்துதான் சொல்ற, கொஞ்சத்துல உனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்புல, உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்துல, உனக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையில, உனக்கு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்துல, உனக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்தின் சட்ட திட்டங்கள்ல கொஞ்சத்துல உண்மையா இருந்தா, எனக்கு கனம் பண்ணின, என் நேரத்தை கொடுத்த, என் நாளுக்கு எனக்கு கொடுத்த, எனக்கு என்ன பற்றி மற்றவங்களுக்கு அறிக்கை பண்ண, எது நான் உன்னிடத்துல எதிர்பார்த்து சரியா செஞ்ச, ஆண்டவர் சொல்ற கொஞ்சத்துல உண்மை. இவங்களதான் ஆண்டவர் என்ன செய்வா தெரியுமா? அநேகர் இடத்துல அதிகாரியாக உயர்த்துவா. இல்லைன்னா இருக்கிற இடத்துல அப்படியே தான் இருப்போம். உலகத்துல வேணான்னு ஒருவேளை நீங்க மேல வரலாம், ஆனா தேவ பிரசனத்துல ஒரு நாள் மேல வர முடியாது. உலகத்துல மேல வந்தவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் நான் பார்க்க முடியும். ஒரு ஸ்தோத்திரம், பாபிலோனை கட்டி நேபுகாத்நேச்சார் சொன்னா, நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா, வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் தொங்குகிற ஒரு தொங்கு தோட்டம். இதெல்லாம் உலக அதிசயத்துல இருந்தது. ஆனா தேவனுடைய பார்வையில மாட்ட போல புல்ல தின்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டா. இப்ப ஆண்டவர் சொல்கிறார், தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றக்கூடாது. உண்மையில் அவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாலும் அது போதும். சிங்கங்களாக இருந்தா சில குட்டிகளை தான் போடும். ஆனா பன்றிகளை பாருங்க, எத்தனை குட்டி போடும் தெரியுமா? பல குட்டிகள் போகும். கர்த்தர் நம்மளை சிங்கங்களாக கர்த்தர் அழைக்கிறார். யூதா கோத்திரத்தினுடைய சிங்கத்தின் பிள்ளைகள். இந்த சிங்கத்தின் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சில தகுதிகளை வச்சிருக்கிறார். இந்த உண்மையில் அவர்கள் எத்தனை பேர் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, பானையை உடைக்க வேண்டும். 7ஆம் அதிகாரம் 19வது வசனம் தான் சொல்லப்படுகிறது. அவர்கள் சொல்லுகிற நேரத்தில், எக்காலங்களை ஊதுகிற நேரத்தில் எல்லாருடைய கையில ஒரு பானையை கொடுக்கிறார்கள். யுத்தத்தின் முன்னணியே அனுப்பப்பட்ட வீரர்கள் 300 பேர் ஒரு வெறும் பானையை ஒவ்வொருடைய கையிலும் கொடுக்கப்பட்டது. யுத்தம் செய்யும் போது அந்த பானை அவர்கள் உடைக்க வேண்டாம். இதான் ஆண்டவருடைய கட்டளை. யுத்தத்தில் இவர்கள் செய்ய வேண்டிய முதல் காரியமே பானை உடைத்தல் காரியம்தான். பானை உடைக்கிறவர்களுக்கு தான் செய்ய உண்டு. இந்த பானை என்பது என்ன? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்துல நம்முடைய சரீரம் தான் பானை. ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரம் தான், நம்முடைய இருதயங்களில் ஒளிவாக ஒளிய வீசின ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது 7வது வசனம், இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரு? மண்பாண்டம். மண்பாண்டம் என்பது எது தெரியுமா? சரீரம். சரீரத்தை உடைக்கணும். உண்மையுள்ளவர்கள் யார்? தங்கள் சரீரத்தை சர்வாங்க தகன பலியாக ஒப்பு கொடுக்கிறவர்கள். கொண்டு போய் கொடுத்துடணும் ஆண்டவர்கிட்ட, பலியா கொடுத்துடணும். பலியா கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் எப்படி வேணாலும் உங்களை வெட்டலாம், ஏன்னு கேட்க முடியாது. இவர்கள் தான் உண்மையுள்ளவர்கள். இந்த சரீரத்தை உடைப்பது தான் பானை உடைப்பது. பானை உடைக்கும் போது பாத்தீங்கன்னா டமா 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 டமான்னு சத்தம் கேட்கும். அப்ப வேதம் சொல்லுகிறது, இந்த சத்தம் 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல சொல்ல, மீதியானுடைய செவிகள்ல விழும்போது பல லட்ச குதிரைகளுடைய குழம்பு சத்தம் போல, கெச்சிக்கிற சத்தம் போல வரும். இதை பார்த்தவன அத்தனை பேர் ஓடிடுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்க சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்ள, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஒரு ஆராதனை. ஆவி ஆத்துமா சரீரத்தை முழுவதும் அர்ப்பணிப்பதுதான் ஆராதனை. உண்மை இல்லவர்கள் என்ற இடத்துக்கு வர வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, உண்மை இல்லவர்கள் என்ற இடத்துக்கு வருகிறவர்கள் செய்யக்கூடிய முதல் காரியம் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் சர்வாங்கமாக ஒப்பு கொடுத்துடணும். ஸ்தோத்திரம். பிரைஸ் அல்லாஹ்.
கர்த்தருடைய சேனையில் அநேகர் தங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்பதில்லை. சரீரமாகிய மண்பாண்டத்தில் பல அநேக கலர் பூச்சிகளை ஸ்தோத்திரம் பூசிக்கொண்டு பொன் பாத்திரமாக தான் காட்சி அளிக்கிறார்கள். மண்பாண்டமாக உடக்க யாரும் ஒப்புக் கொடுப்பதில்லை. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சேனைக்குள்ள இருக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகளை பார்ப்பிட்டு சொன்னா, சிலருடைய ஆடைகள், சிலருடைய அலங்காரம், சிலருடைய முடி அலங்காரம், சிலருடைய சரீர அமைப்புகளை பார்த்தால் இந்த சினிமா நடிகர்களுடைய சீசன் என்று சொல்லிவிடலாம். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய சேனைகள்ல கிறிஸ்தவர்களாக அநேகர் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் ஜீவியம் பரிசுத்தமாக இருப்பது போலவே சரீரத்தின் தோற்றமும் இயேசுவின் தோற்றமாக காட்சி அளிக்க வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ராஜாவின் பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு வெளியில ஒரு ரோஜா போல நம்மை காட்டக்கொள்ள கூடாது. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிற மிக முக்கியமான சட்ட திட்டங்கள் இதில் மாற்று கருத்தே கிடையாது. உண்மை உள்ளவர்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை அப்படியே அர்ப்பணிச்சிடணும். கர்த்தருடைய நாளா கொடுத்துடணும் அவர்கிட்ட. ஸ்தோத்திரம். நீங்கள் அடிமைகள். நீங்கள் எஜமானனுக்கு கட்டளை போடுவதற்கு, எஜமானுக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு, எஜமான நாளைக்கு வந்து பார்ப்பேன் என்று சொல்லுவது உங்களுக்கு எந்த அதிகாரமும் ஆண்டவர் கொடுக்கவில்லை. இது தேவன் ஸ்தோத்திரம் மாற்றி அமைக்காத சட்ட திட்டங்கள். ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்கள் வெகுவாக பயன்படுத்தப்பட்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல். பவுல் ஸ்தோத்திரம் இதை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 4:16 எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையில் அவர்கள் செய்யக்கூடிய முதல் காரியம் புத்தி உள்ள ஒரு ஆராதனை. இதை பழைய ஏற்பாட்டிலே சர்வாங்க தகன பலி என்று சொல்லுகிறது. லேவியராகமம் 1:9 இது கர்த்தருக்கு பிரியமானது என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். யுத்தம் செய்யும் போது வயிறு நிரம்ப சாப்பிட கர்த்தர் அனுமதிக்கவில்லை. 7:8 நீங்க பாப்பீங்க சொன்னா, வழிகள்ல சாப்பிடுறதுக்கு தின்பண்டங்களை எடுத்துக்கொள்ளுகின்றாரு. ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகள் 7:8 வழிகள்ல சாப்பிடு தின்பண்டங்களை எடுத்து, சாப்பாடு மூட்டை கட்டிட்டு போகாத. தின்பண்டங்கள். தின்பண்டங்கள் சொன்ன தின்பண்டங்கள்லாம் என்ன தெரியுமா? ஸ்நாக்ஸ். கொஞ்சம் களைப்பு நீங்கும், அவ்வளவுதான். வயிறு என்ன செய்யாது? நிரம்பாது. தேவனுடைய சேனையில இருக்கிறவர்களுக்கெல்லாம் அப்படிதான். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். வேதம் அதான் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது சரீரமாகிய மண்பாண்டையை உடைக்கிறவர்களாக இருக்கணும். 2வது உண்மையுள்ளவர்கள். 2வது செய்யக்கூடிய காரியம் 16வது வசனம் 20வது வசனம் வாசிங்க. 7:16-20 வாசிங்க. அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவருடைய கையில் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையும் அந்த பானைக்குள் வைக்கிற தீவட்டியும் கொடுத்து, 20வது வசனம், எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கையிலும் ஊழு எக்காலங்களை தங்கள் வலது கையிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று சத்தமிட வேண்டும். 2வது உண்மையில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தீவட்டியை எரியவிட வேண்டும். உண்மையுள்ளவர்கள் என்று வந்த 300 பேர் முதலாவது தங்களை அர்ப்பணிச்சிடணும். ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையா கொடுத்துடணும். 2வது தீவட்டி எறிய விடணும். ஆண்டவர் சொன்னார், ஒவ்வொருடைய கையில இடது கையில தீவட்டியை பிடிக்க சொன்னார். பானை உடைக்கப்பட்ட பின்பு தீவட்டியை இடது கையில் எடுக்கப்பட்டது. அந்த தீவட்டி எப்படி இருக்க வேண்டும்? எரிகிற நிலையிலே இடது கையில பிடித்து உயர்த்தப்பட்டது. இந்த தீவட்டி எரிகிறனுடைய ஆவிக்குரிய விளக்கம் என்ன? பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்துல எப்போது நீ நிறைஞ்சு இருக்கணும். உண்மையுள்ளவர்கள் அப்படித்தான் அபிஷேகத்துல நிறைந்திருப்பீர்களானா எந்த விதத்துல தேவ பிரசனத்தை விட்டு ஒரு நொடி கூட நீங்க விலகி போக முடியாது. ஸ்தோத்திரம். 1ஆம் தேதி ஸ்தோத்திரம் நேற்று காலை வாக்குத்தத்த ஆராதனையில கர்த்தர் பேசுறேன். இந்த திட்டமும் நடத்துவேன். நித்தமும் நித்தமும் எப்பொழுதும் 24/7 உண்மையில உங்களை நித்தமும் நடத்துறாரா?
நித்தமும் நடத்துனீங்கன்னா அவர் நேரம்னா அவர் நேரத்துல வந்து நிப்பீங்க. ஸ்தோத்திரம். தாமதமா உள்ள வரமாட்டோம். அவர் நாளுனா அந்த நாள் அவருக்குரிய நாள் தான். சில நேரம் உள்ள அப்பாயின்மெண்ட் வச்சுக்கிட்டு தான் சபை ஆராதனைக்குள்ள கூட வர்றோம். ஸ்தோத்திரம். முடிஞ்ச உடனே ஒரு ஸ்தோத்திரம் ஒரு அப்பாயின்மெண்ட் வச்சுக்கிட்டு தான் உள்ள வர்றோம். பாஸ்டர் வேலை இருக்கு பாஸ்டர், முடியல நேரம் இருக்கு பாஸ்டர், அப்படியே ஓடுறதுல தான் நிக்கிறோம். அவருடைய நாள், கர்த்தருடைய நாள், அவருடைய நாள். அவர் சித்தப்படி இருக்கிறோமா? அவருடைய நாளை கூட நம்முடைய நாளை மாத்திடுறோம். அந்த நாள்ல கர்த்தருக்காக வாரத்துல 6 நாட்கள் வீட்டுக்காக உழைக்கிறீங்க, பிசினஸ்க்காக உழைக்கிறீங்க, குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக. ஆனா ஒரு நாள் என்ன செய்யறீங்க? வந்து உட்கார்ந்துட்டு போறது நீங்க ஒண்ணு கர்த்தருக்காக செய்யறது இல்ல, நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு தான். 2 மணி நேரம் கர்த்தரை ஆராதித்து வார்த்தையை பெற்றுக்கொள்ள நீங்க பலப்படுகிறது. நீங்க கர்த்தருக்கு என்ன செஞ்சீங்க? இயேசுவுக்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இதுவரை என்ன செஞ்சிருக்கிறேன், லிஸ்ட் போட முடியுமா? ரட்சிக்கப்பட்ட 20 வருஷங்கள், ரட்சிக்கப்பட்ட 25 வருஷம், ரட்சிக்கப்பட்ட 15 வருஷம், ரட்சிக்கப்பட்ட 5 வருஷம், ஒரு லிஸ்ட் போடுங்க. எத்தனை பேர், இத்தனை காரிய கர்த்தருக்காக செஞ்சிருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். என்ன செய்தீர்கள்? அவருடைய நாள் அபிஷேகத்துல நிரம்பி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா சில நேரம் எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்கும். ஸ்தோத்திரம். சில நேரம் நான் வருவேன், ஸ்தோத்திரம், சபைக்கு சில நேரம் வருவேன், ஸ்தோத்திரம், வீட்டில் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு வருவேன், இவ்வளவு நேரத்துல வருவேன் ரெடியாருன்னு சொல்லிட்டு தான் வருவேன். ஆனா சில நேரம் இங்க இருந்து போக மனசு இருக்காது. ஏதோ ஒண்ணு இழந்த மாதிரியா இருக்கும். இல்ல இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே தேவ பிரசன்னத்துல. சில நேரம் மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும், சோர்வு அதிகமா இருக்கும், ஜெபிக்கவே முடியாது, ஸ்தோத்திரங்கள் வாயில வர முடியாத அளவுக்கு தாக்கங்கள் அதிகமா இருக்கும். பரவாயில்ல, அவர் சமூகத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருவோம். அந்த பிரசன்ஸ் ஆவது நம்மளை நிரப்பட்டோம். அபிஷேகத்துல நிறைஞ்சு இருக்கிறவங்க கொஞ்சம் குறைஞ்சா கூட நிரம்பாம அவங்க இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் அதான் சொல்ல, உண்மை உள்ளவர்கள் ஸ்தோத்திரம், ரட்சிப்பின் அபிஷேகத்தை எரிய விடுகிறவர்கள் தான் உண்மை உள்ளவர்கள், தீவட்டி எரிய விடுகிறவர்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார், ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 10:27 வாசிங்க. அந்நாளில் அவன் தோளில் நின்று அவன் சுமையும் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போ. உங்க வேதத்துல இந்த வார்த்தை அபிஷேகத்தின் அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாத்திக்கோங்க, இது தவறான மொழிபெயர்ப்பு. அபிஷேகத்தின் நுகம் அல்ல, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போ. இந்த ஏசாயா 10ஆம் அதிகாரத்துல ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்ல, அபிஷேகத்தினாலே நுகம் முறிஞ்சிரும். சில நேரம் அநேகர் ஸ்தோத்திரம் ஜெபங்களை ஏன் நம்ம மிஸ் பண்றோம் தெரியுமா? அருமை தெரியல, கர்த்தர் யார் என்ற அருமை தெரியல. ஜெபனால அவர் வந்துடுறாரு, அவர் வந்துட்டா ஒரு விடுதலை வந்துடும், அவர் வந்துட்டா ஒரு தீர்க்கதரிசனம் வரும், அவர் வந்துட்டா ஒரு வாக்குத்தத்தம் வரும், அவர் வந்துட்டா ஒரு ஆசீர்வாதம் வந்துடும், அவர் வந்துட்டா ஒரு சுகம் வந்துடும். ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பலவீனம் ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு வந்துட்டோம்னா நமக்கு நம்ம அறியாமலே நமக்குள்ள என்ன வந்துருது? ஒரு நம்பிக்கை வந்துருது இல்ல, இந்த மாத்திரை சாப்பிட்டா சரியாயிடும்னு. ஸ்தோத்திரம். அப்படி டாக்டர் மேல இருக்கிற நம்பிக்கை கூட ஆண்டவர் மேல வைக்க முடியல. ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, அபிஷேகத்தினால் நுகம் முறிஞ்ச. இது யாரு எங்க சொல்லப்பட்ட காரியம் தெரியுமா? இதே கிதியோனுடைய படைக்கு சொல்லப்பட்ட காரியம் தான். அந்த 26வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஓரே கண்மலை அண்டியிலே மீதியானியர் வெட்டுண்டது போல கிதியோனுடைய சேனைக்கு விரோதமாக வந்த மீதியானியர்கள், இதைதான் ஏசாயா அங்க குறிப்பிட்டு சொல்ற, அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போ. தீவெட்டி எரிய விடுவது என்பது என்ன? அபிஷேகத்துல நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லும் போதுதான் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். தேவ அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு பெருமைகள் ஆகாது, ஜாதி பெருமைகள் செல்லுபடி ஆகாது, பதவி உள்ளவர்கள் எல்லாம் கர்த்தர் அபிஷேகம் செய்வது அல்ல, ஆடம்பரம் உள்ளவர்கள் எல்லாம் ஆண்டவர் அபிஷேகிப்பது கிடையாது. அப்ப யாரை ஆண்டவர் அபிஷேகிக்கிறார்? எபிரேயர் 1:9 சொல்லுகிறது, நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர்,
உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்க உம்முடைய ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். வேதம் அதான் சொல்லுகிறது. அக்கிரமத்தை ஆரோசித்து தள்ளிவிட்டு பரிசுத்தத்தை ஆர்வத்தோடு தேடுகிறவர்களை தான் கர்த்தர் அபிஷேகம் பண்றாரா. அவங்கதான் அபிஷேகத்தில் நிற்க முடியும். ஸ்தோத்திரம். கிதியோனின் சேனை இன்றைக்கு எழும்ப வேண்டும். இந்த சபைக்குள்ள கர்த்தர் எழும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த சபை கிதியோனின் சேனையாக கர்த்தருடைய கையில பட்டயமாக இருக்க வேண்டும். உள்ள வர்ற ஒருத்தர் கூட பட்டயமாக இல்லாம போயிடக்கூடாது. ஸ்தோத்திரம். சில நேரம் பிள்ளைகளை வந்து தேவ பிரசனத்துல ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய காரியத்துல ஸ்தோத்திரம், சில நேரம் கண்டிப்புகளை கொடுங்க. சில நேரம்லாம் நம்ம பிள்ளைங்களை விட்டுட்டு வந்துடுறோம். ஜபத்துல எந்த ஜபத்தினாலும் சரி, அதிகாலை ஜபத்தினாலும் சரி, குடும்ப ஜபம்னாலும் சரி, வாக்குத்தத்தம் ஏதாவது ஒண்ணுனா எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம மட்டும் வந்துடுறோம். காரணம் சொல்லிடுறோம். இல்ல, எல்லா இடங்களிலும் பிள்ளைங்களை ஸ்தோத்திரம், வேதம் சொல்லுகிறது, நீ என் வேதத்தை மறந்தாய். ஆமா, இன்னைக்கு பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படியிலையா? ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு கீழ்ப்படியலன்றாரு. எனக்கு நீ கீழ்ப்படியாததுனால உன் பிள்ளைங்க உனக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. நீ என் வேதத்தை மறந்தா, என் சட்ட திட்டங்களை மறந்த, என் வேதம் உன் செவிக்குள்ள போகாதபடி செவிட்டு வீரியனை போல அடைத்து வைத்தாயே. ஆண்டவர் சொல்கிறார், உன் பிள்ளைகளும் செவிட்டு வீரியனை போல காதை அடைத்துக் கொள்வார்கள். இதான் வசனத்தோட உண்மையான அர்த்தம். பிள்ளைங்களை கட்டாயப்படுத்துங்க. வாக்குத்தத்த ஆராதனையா 1ஆம் தேதி காலையில வந்து ஆண்டவரை சந்திக்க வாங்க. ஆண்டவரை சந்திக்காம மனால துவங்காதீங்க. வருஷத்தினுடைய முதல் நாள் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க, மாதத்தினுடைய முதல் நாள், வாரத்தினுடைய முதல் நாள், ஒரு காலை, ஒரு நாளுக்கு ஒரு அதிகாலை நேரம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் அவருடைய நேரம், அவருடைய நாள் ரொம்ப முக்கியம். இதுக்கு நீங்க தூரத்தை பார்க்கறதோ சூழ்நிலையை பார்க்கறதோ இதெல்லாம் பார்க்கறவங்கள கதை சொல்ற அனுப்பிடுன்றார். என் சேனைக்கு இவன் தகுதியே கிடையாதுன்றார். காரணம் சொல்லுகிற அத்தனை பேரையும் ஆண்டவர் சொல்ல அனுப்பிருன்றுவாரு. ஒரு நாள் இவங்களெல்லாம் விட்டுட்டு இங்க நிக்கிறாங்க பாருங்க, இந்த சேனையை மட்டும் தூக்கிட்டு வாம்பாரு. இயேசுவுக்கு அனுமதி கொடுத்து பிதாவுடன் அனுப்புகிற நாட்கள் வெகு சீக்கிரம். வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் சீஷர்கள் 12 பேர், ஒருவன் கெட்டு போனான். 11 பேர் தான் ஆண்டவர் ஸ்தோத்திர உலகத்தை அசைக்கிறது கர்த்தர் பயன்படுத்தினார். ஆண்டவர் சொல்லுவாங்க, தீவெட்டி கையில எடுங்க, அபிஷேகத்தை அணைத்து போடாதீங்க. ஸ்தோத்திரம். உங்க தீவெட்டியை பார்க்கிற மீதியானங்கள் சிதறி ஓடணும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அபிஷேகம் பெற்ற உங்க தீவெட்டி எரிகிறதா, இல்லாவிட்டால் அணைந்து போய் இருக்கிறதா. வேதத்துல சில வசனங்கள் சொல்ல பல்வேறு நிலையில செயல்பட்ட சில தீவெட்டிகள் சொல்லப்படுகிறது. வசனத்தை மாத்திரம் குறித்துக்கலாம். மத்தேயு 25:8 சொல்லப்படுகிறது, அணைந்து போகிற தீவட்டி. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க எரியிறீங்க, அணைகிறீங்க? ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டா உங்களை நீங்களே பார்த்துக்கோங்க. நீங்க இப்ப எரிஞ்சிட்டு இருக்கீங்களா, அணைஞ்சிட்டு இருக்கீங்களா? இந்த கர்த்தருடைய நாள்ல காலையில 5 மணிக்கு முன்னாடி எழும்பி ஆண்டவர் முகத்தை பார்த்தாப்பா, இன்னைக்கு உங்க இடத்துக்கு வர்றேன், உங்களை பார்க்க போறேன், என்ன நீங்க நிறைவா அபிஷேகிக்கணும். நீங்க அபிஷேகத்துக்கு எந்த ஸ்தோத்திர சரீரத்துல எந்த தடை இருக்கக்கூடாது. கைகளை உயர்த்தி அர்ப்பணிக்கிற இந்த நாள் ஆராதனை ரொம்ப ஆசீர்வாதம். எங்க ஊழியக்காரனை பயன்படுத்தணும். பரலோகத்திலிருந்து வார்த்தையின் அபிஷேகம் என்ன நிரப்பணும். எத்தனை பேர் ஜோம் பண்ணிட்டு வந்தீங்க? ஜோம் பண்ணிட்டு வந்தவர்களுடைய தீவெட்டி தான் எரிஞ்சிட்டு இருக்கு, மற்றதெல்லாம் அணைஞ்சு போயிருக்கு. அணைந்து போகிறதோட கர்த்தருடைய பந்தியில உட்கார போகிறோம். ஸ்தோத்திரம். ரைட். 2வது மத்தேயு 5:15 சொல்லப்படுற மரக்காலால் மூடப்பட்ட விளக்கு. மரக்காலால் மூடப்பட்ட விளக்கு. ஒரு விளக்கை எரிய வச்சு ஒரு மரக்கால்னா என்ன தெரியுமா? என்னங்க? அரிசியை அளந்து போடுற படி, அதை வச்சு மூடிடுவாங்க. இன்னைக்கு தேவ பிரச்சனத்தையும் தேவ அபிஷேகத்தையும் தேவனுடைய சபையில செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம வேலை, நம்ம பிசினஸ், நம்முடைய குடும்பம் எல்லாத்தையும் வச்சு போட்டு மூடிடுறோம். ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ஓடுறீங்களா, உழைக்கிறீங்களா, சம்பாதிக்கிற எவ்வளவு நாட்கள் தெரியாது. இத்தனை வருஷம் இருந்து இதை நான் அனுபவிப்பேன் ஒருத்தர் சொல்ல முடியாது. ஒருத்தர் சொல்ல முடியாது. 3வது லூக்கா 8:16 பாத்திரத்தினால் மூடப்பட்ட விளக்கு. வீட்டு வேலைகளை கொண்டு மூடிடுறாங்க. எரிகிற அபிஷேகத்தை வீட்டு வேலைகள்.
ஏன் பிரதர், ஏன் சிஸ்டர் ஜெபத்துக்கு வரல? நீங்க நல்ல தேவனுடைய எங்க பாஸ்டர், ரொம்ப களைப்பு பாஸ்டர், அவ்வளோ வேலை பாஸ்டர், இன்னைக்கு தான் செய்ய முடியும். ஒரு வாரம் முழுவதும் பிள்ளைகளோட வேலை, துணிகள், அபிஷேகத்தை வீட்டு வேலைகளை கொண்டு மூடிடுறாங்க. கர்த்தர் சொல்றா, இவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பு, என் சேனையில நான் பயன்படுத்த முடியாதுன்றார். கர்த்தருடைய கையில பட்டயமாக எடுக்க முடியாது. மத்தேயு 12:20, மங்கி எரிகிற தீவட்டி எரியும், ஆனா பிரகாசமா எரியாது. எப்ப அணைஞ்சு போக அந்த 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 தடுமாற்ற நிலைமையில இருக்கும். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஒரு வாலிப தம்பி ஒரு மீட்டிங் வந்தோம். அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ் அவனுடைய இடுப்புல இருந்து கீழே இறங்கிருச்சு. அது நிக்கவா கீழே விழவா அப்படின்னு சொல்லி நிக்குது. போய் சொன்னோம், தம்பி நல்ல போடுங்க. இல்லை சார், அதான் ஃபேஷன். எரியவா அணையவா, ரெண்டாங்கட்ட நிலைமையில இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, கர்மேல் பர்வதத்துல இருந்த ஸ்தோத்திரம் 2 மனசோட இருந்தவங்க எல்லாம் ஆண்டவர் சொல்றார், இவன் எல்லாம் அனுப்பிருன்றார். மங்கி எரிகிற தீவட்டி, எஜமானன் வருகிற போது எரிகிற தீவட்டிகளை பிடித்திருக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். 3வது 19:20 வாசிங்க. 19ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. சாரி, 7ஆம் அதிகாரம் 19:20. எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று சத்தமிட்டார்கள். 3வது, உண்மையுள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும்? எக்காலத்தை ஊதணும். ஸ்தோத்திரம். கிதியோனுடைய சேலையில பயன்படுத்தப்பட்ட 300 பேருக்கும் ஒவ்வொரு எக்காலங்களை கர்த்தர் கொடுத்தாரு. வலது கையில பிடித்து ஊத சொன்னார். எக்காலம் ஊதுவனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? எக்காலம் ஊதுவது எதற்காக? 1 ராஜாக்கள் 1:39 சொல்லுகிறது, அது ஒரு வெற்றியின் ஆர்ப்பரிப்பின் சத்தம். ஸ்தோத்திரம். பகைவர்கள் தோற்று போனார்கள் என்று முழங்குவதுதான் எக்காலம். புதிய ஏற்பாட்டிலே இயேசு ராஜா சிலுவையிலே சாத்தானுடைய தலையை நசுக்கி ஜெயித்தார் என்று சொல்லுவதுதான் எக்காலம் ஊதுவது. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், எக்காலத்தை ஊத வேண்டும். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. எக்காலத்தை போலவன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்துக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. இப்ப கர்த்தர் உங்களை என்ன லிஸ்ட்ல கர்த்தர் கொண்டு வராரு தெரியுமா? ஜனங்களை எச்சரிக்கிற ஒரு இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். கர்த்தருடைய பட்டயமாக உண்மையுள்ளவர்கள் என்ற இடத்துல இருக்கிறவர்கள் 3வது எக்காலத்தை ஊதணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சரியாக சொல்லணும், அவங்க செய்யற மீறுதல்களையும் பாவத்தையும் எச்சரிக்கணும். அந்த லிஸ்டுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வர்றாரு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். எருளியின் ராஜ்யம் மாற, தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட, இன்னைக்கு கர்த்தருடைய பட்டயம், என்னுடைய பட்டயம், என்னுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் என்று சொல்லி இந்த ஜனங்கள் சொல்ல, உங்களுடைய பட்டயம் தேவனுடைய பட்டயம் என்று சொல்லி நம்முடைய சுற்றிலும் இருக்கிறவர்கள் சொல்ல, கர்த்தர் சொல்லணும். அவர் சொல்லிட்டார்னா அதை செய்ய நிச்சயமா செய்து முடிக்கிற தேவன். ஆமென். எழும நிற்போமா? ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த 6வது மாத கர்த்தர் நம்மோடு பேசின ஒரு வார்த்தை, நம்மோடு ஸ்தோத்திர தீர்க்கதரிசனமாக நம்மிடத்துல எதிர்பார்த்த ஒரு திட்டங்கள் தேவனுடைய கரத்துல கர்த்தருடைய பட்டயமாக எழும்ப வேண்டும்.